வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ். போன வீடியோவில் எதனா முடிச்சிருப்பேன் அப்படின்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணை திட்டிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. பாட்டி ஹீரோவுக்காக நிறைய பொண்ணு பார்த்து வச்சுட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க, அந்த இடத்துக்கு போ அப்படின்னு. ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர வைக்கிறான். ஹீரோயினும் வர்றா. ஆனா அவன் மொக்கையா ட்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு ஹீரோ நேராக ஒரு பெரிய கடைக்கு கூட்டிட்டு போய் நல்லா கோட் சூட்லாம் வாங்கி கொடுத்து டிப் டாப்பா கூட்டிட்டு வரான். இப்ப பாட்டி சொன்ன இடத்துக்கு ரெண்டு பேரும் போறாங்க. ஹீரோ வேணுன்னே ஹீரோயின் கிட்ட தப்பு தப்பா கிஸ் பண்ற மாதிரியும் ஒரு லவ்வர்ட்ட நடந்துக்கிற மாதிரியும் நடந்துக்கிறான். இதெல்லாம் பாக்குற அந்த பொண்ணுங்க, ஐயோ இவன் கேவா இருப்பான் போல இருக்கே அப்படின்னு அங்கிருந்து போயிருந்துங்க. ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடி நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஆர்வ கோளர்ல ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் அடப்பாவி வாயில இப்படி பண்ணிட்டேடா, பனாய ஊத்தா கிளம்பணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ போட்டு சாத்துன்னு சாத்துறா. ஹீரோவும் டென்ஷன்ல, அடி பாவி ஏதோ ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டேன், என்னமோ உண்மையாவே நீ பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருக்க, வா வா போலாம் அப்படின்னு அங்கிருந்து நேரா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். சாப்பாட்டை பார்த்ததுதான் ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா உட்காந்து வெளுத்து கட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் அப்படியே அவளை பார்த்துட்டே இருக்கான். நான் பார்த்த பசங்களே இவ கொஞ்சம் வித்தியாசமாதான் இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கியூட்டா இருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிக்கும் போது கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணதுல ஹீரோ மட்டையாயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு வழி தெரியல. ஹீரோவை உப்பு மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஹீரோ வீட்டு சாவியை காணும் அப்படின்னு. இப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. என்ன பண்றான்னா, ஹீரோயின் ஒரு ஜூடோ கிளாஸ்ல ஃபைட்டிங் சொல்லி கொடுப்பாளையா, அந்த இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போய் அங்க படுக்க வச்சிடறா. இப்போ நைட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில சமைச்சிட்டு எடுத்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோயினோட தங்கச்சி கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூல்ல உன்னை வர சொன்னாங்க, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. ஐயோ இவன் இங்க என்ன அலப்பறை பண்ணி வச்சிருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்கூல் கிட்ட வந்திருப்பா. அங்க இருக்க குட்டி பசங்க கிட்ட சாப்பாடு கொடுத்து அங்க தூங்கிட்டு இருக்க மாமா எந்திரிச்சதும் அவங்க கிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா அவ தங்கச்சியோட ஸ்கூலுக்கு வந்துடுறா. ஹீரோயினோட தங்கச்சி ஸ்கூல்ல என்ன வேலை பண்ணி வச்சிருக்கானா, இவளுக்கு ஒரு டான்ஸர் ஆகணும்னு ஆசை. அதனால வீட்டுல கேட்டு பார்த்திருப்பா. ஆனா காசு இல்லைன்னு யாரும் ஒத்துக்க மாட்டேன் இருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயினோட தங்கச்சி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் 5-10 வசூல் பண்ணி அது மூலமா ஒரு டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் அப்பப்ப கட் அடிச்சுட்டு டான்ஸ் ஆட போயிருப்பா. இது ஸ்கூல் டீச்சருக்கு தெரிஞ்சதும் ஹீரோயினை கூப்பிட்டு உங்க தங்கச்சி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இனிமையாவது கண்டிச்சு வைங்க, இதுக்கு மேலே இப்படி இருந்தா எக்ஸாம்லாம் எழுத முடியாது அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஹீரோயினும் டீச்சர்ஸ் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தங்கச்சியை வெளியே கூட்டிட்டு வந்து, உனக்கு என்ன பைத்தியமா, உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே நான் படாத பாடுபட்டு இருக்கேன், இதுல நீ இதுவரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு திட்ட. உடனே தங்கச்சியும் டென்ஷன் ஆகி, நீ எவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக என்னோட கனவை நான் பாழாக்க முடியாது, கண்டிப்பா நான் வருங்காலத்துல ஒரு டான்ஸரா மாறுவேன், அப்படி எனக்கு செலவழிச்ச ஒட்டுமொத்த காசை உனக்கு திருப்பி தருவேன் அப்படின்னு சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அங்கிருந்து கிளம்பி ஹீரோ பார்க்கலான்னு வர்றா. இந்த பக்கம் ஹீரோவும் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அங்க இருக்க குட்டி பசங்க எல்லாரும் ஹீரோ கை காலெல்லாம் கட்டி போட்டு மேலே ஏறி குச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வந்து பாக்குறா. பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. அதை பாவிகளா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பசங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஹீரோ கை கால் கட்டெல்லாம் ஒத்து விடுறா. ஹீரோவும் நான் எப்படி இருக்க வேண்டியவ, என்ன போட்டு இப்படி பாடா படுத்திருக்கீங்களே அப்படின்னு உட்காந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் ஹீரோவை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, நீங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இவன் சூடோ கிளாஸ்க்கு போயிடுறா. ஹீரோவும் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரான். அங்க இருக்க ரூம்ல இருக்க எல்லா பொருளையும் சுத்தி பார்த்துட்டு, இவ்வளவு சின்ன வீட்லயே இவன் இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருக்க ஒரு ஃபேமிலி போட்டோ பாக்குறான். அதுல கூட ஹீரோயின் பசங்க மாதிரிதான் இருந்திருப்பா. அதனால பாத்துட்டு பரவாயில்ல சின்ன வயசுல கூட கியூட்டா தான் இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்துல ஒரு சார்ட்டுமா இருக்கு, அதை உட்காந்து பார்த்தா ஹீரோயின் எப்போ எந்திக்கிறா, என்னென்ன வேலைக்கு போறா அப்படிங்கறத ஒரு சார்ட் போட்டு வச்சிருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு ஆச்சரியமா, இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கானா, அச்சோச்சோ ரொம்ப டேலண்டான ஆளுதான் போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அங்கிருந்து கிளம்பி ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வரான். ஹீரோ வெளியே நின்று ஹீரோயின் அங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஹீரோயினும் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கதவுல ஒரு வாட்ச் இருக்கு, பக்கத்துலயே ஒரு நோட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா, இது உனக்காக தான் ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் ஹீரோ. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் பரவாயில்லையே நல்ல பையனா தான் இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கலாம் அவனை காமிக்கிறாங்க. நைட் அந்த பொண்ணு திட்டி விட்டானே அவனுக்கு மனசுக்குள்ளமா உறுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவனாலேயும் அந்த பொண்ணு இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கறத அவன் உணர்ந்துடுறான். நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். அவளுக்கும் ஒன்றும் புரியல. உள்ள கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசும்போது, இந்த மாதிரி எனக்கு உன்னை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது, அதுக்காக நீ பண்ண தப்ப என்னால உடனே மன்னிக்கவும் முடியல அப்படிதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசி மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோ காமிச்சா அவனுக்கு ஒரு கனவு, அதாவது ஹீரோ ஒரு மாப்பிள்ளை குளத்துல நிக்கிற மாதிரியும் ஹீரோயின் பையன் தானே அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த கெட்டப்ல பொண்ணு வேஷம் போட்டுட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க வர மாதிரியும் ஹீரோ சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு. அந்த டைம்ல பார்த்து ஹீரோயினும் கரெக்டா கால் பண்ண ஹீரோ அலறி அடிச்சுட்டு எஞ்சி உட்காரான். சே இப்படி ஒரு கனவா அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் போன் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் எனக்கு நீ வாட்ச் கொடுத்தல ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுதான் ஃபோன் பண்ணியா, போனை வை அப்படின்னு சடார்னு ஹீரோ போனை கட் பண்ணிடுறான்.
ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சே, இவனுக்கு போய் ஃபோன் பண்ண பாரு, நம்மளை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட வெடுக்குன்னு பேசிட்டு போனை கட் பண்ணிட்டாலும் ஹீரோயின் நினைப்பிலே அப்படியே உருண்டுட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோவோட பாட்டி உள்ள வர, டேய் என்ன பண்ற, இன்னும் தூங்கிட்டு இருக்க, எஞ்சி வா, அவனை ஒரு இடத்த கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. பாட்டி ஹீரோ நேரம் எங்க கூட்டிட்டு வராங்க அப்படின்னா, ஹீரோயின் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஹோட்டல் நடக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிறவங்க பாட்டிக்கு தெரிஞ்சவங்க, அதனால அவங்க கிட்ட இந்த மாதிரி இவனை கொஞ்ச நாளைக்கு நீங்க வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும், என்ன நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கேன், அதுவும் இந்த இத்து போன ஹோட்டல்ல நான் வேலை செய்யணுமா அப்படின்னு பாட்டி கிட்ட சண்டைக்கு போறான். இங்க பாரு, நானும் உனக்கு பொறுப்பு வரும்னு பார்த்தா நீ ஊத்தாரி மாதிரி சுத்திட்டு இருக்க. சரி, கல்யாணம் பண்ணாவது உனக்கு பொறுப்பு வரும், நானும் பொண்ணை பார்த்து வச்சா எல்லா பொண்ணுங்களையும் ஓட விட்டுருக்க, அதனால உனக்கு வேற வழி கிடையாது, நீ 3 மாசம் இந்த இடத்துல வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோவும் கோவத்துல எஞ்சி போயிடுறான். பாட்டியும் எங்கடா போவா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிச்சா, அவன் ஜூடோ கிளாஸ்ல பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல உள்ளவர் அவருக்கு 2 மாசமா சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு என்ன கடன் பிரச்சனையே தெரியல, அவர் ஊரை விட்டு காலி பண்ணி யாருக்கும் சொல்லாம கொள்ளாம போயிடுறாரு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் அடிச்சு பிடிச்சி அவருக்கு இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. ஹீரோயினுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த சம்பளம் ஏதோ ஓரளவுக்கு நம்ம குடும்ப கஷ்டத்தை போக்கிச்சு, இப்ப அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஹீரோவை காமிச்சா, அவங்க பாட்டி ஹீரோ மேல இருக்கிற அந்த கோவத்துல, உனக்கு கார் எதுக்குடா அப்படின்னு காரெல்லாம் தூக்கிட்டு போக வச்சிடுறாங்க. காரை தூக்கிட்டு போனா எனக்கு என்ன, நான் நடந்தே போவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தா, பாட்டி அதையும் விட்டு வைக்காம வீட்டை விற்கிறதுக்கு ஆட்களை வர சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளை எப்படியும் பாட்டி விட மாட்டாங்க, அப்படி பாட்டி சொன்னதை நமக்கு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நேரா பாட்டி கிட்ட வந்து, பாட்டி நீங்க எனக்கு என்ன வேலைனாலும் சொல்லுங்க, ஆனா அந்த சின்ன ஹோட்டலுக்கு நான் போக மாட்டேன், வேண்டாமே அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே பாட்டியும், உனக்கு ஒரு வழியே கிடையாது, நீ 3 மாசம் அந்த இடத்துல வேலை செஞ்சுதான் ஆகணும், அதுக்கு நான் கொஞ்சம் உனக்கு பணம் தருவேன், அந்த பணத்தை நீ எனக்கு 2 மடங்கா சம்பாதிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் தலையே இட மாட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரி வேற வழி இல்லை அப்படின்னு அங்கிருந்து எஞ்சி போயிடுறான். அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினும் அடுத்த வேலை இல்லையே அப்படின்னு நேரா ஒரு பொம்மை கடைக்கு போய், நான் இந்த பொம்மைக்கு கண்ணெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு கவர்ல நிறைய பொம்மையை நான் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல மழை வேற பெய்யுது. ஹீரோயினும் ஐயோ பொம்மை நினைச்சிடக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டு ஓடலான்னு நினைக்கும் போது ஆப்போசிட்ல வர்ற ஒரு பொண்ணு மேல இடிச்சிடறா. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான், இடிச்சது ஒரு பையன் தான் நினைச்சிட்டு வேணும் தான் இடிச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிடுறான். அந்த டைம்ல பார்த்து அந்த இடத்துல இருந்து ஹீரோ கார்ல கிராஸ் பண்ண இதை பார்த்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக இறங்கி வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி அப்படின்னு ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்றா. ஹீரோயின் அடுத்து என்ன பண்ண போறா, ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவானா இல்லையா அப்படிங்கிறதுல அடுத்தடுத்த பகுதியில பார்க்கலாம். பாய்.